அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய எழுத்தாளர் விக்ரமனின் கடல் மல்லை காதலி அத்தியாயம் 2. இரவில் வந்த இளைஞன். இரவு வேளையின் அமைதியை கலைத்துக் கொண்டு அந்த ஒளி எழுந்து கொண்டிருந்தது. தொலைதூரத்திற்கு தொலைதூரம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஒளி புரிய முடியாத பயத்தை விளைவித்துக் கொண்டிருந்தது. ஒரு சமயம் 10 நரிகள் சேர்ந்து ஊளையிடுவது போல கேட்கும். ஒரு சமயம் 100 ஆந்தைகள் ஓலமிடுவது போல தோன்றும். 1000 பேய்கள் சேர்ந்து சிரித்தால் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனால் சிரிப்பொலி அமைதியான இரவை தனக்கு அடிமையாக்கி கொண்டது என்னவோ உண்மைதான். மணற்பாங்கான நிலமும் குட்டை மரங்களும் கடற்கரை பகுதிக்கு உரிய தாழை புதர்களும் சிறு சிறு பாறைகளும் நிறைந்த பகுதியில் ஓர் இடத்தில் இருந்துதான் அந்த ஓசை எழுந்து கொண்டிருந்தது. ஓசை வந்த திசையை நோக்கி அந்த இளைஞன் விரைந்து நடந்தான். ஒற்றையடி பாதை சிறிது தூரம் செல்லும். பிறகு புதர்களை கடக்க வேண்டி இருக்கும். புதர்களில் மறைந்து கொண்டிருக்கும் காட்டு எலி பயந்து ஓடும். 4 பக்கமும் சிறு குன்று போன்ற பாறைகளால் சூழப்பட்ட இடத்தில் 10-20 பேர் கூடியிருந்தனர். 2-3 தீவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. அவற்றில் இருந்து வரும் புகை காற்றில் பரவியது. தீவர்த்தி வெளிச்சம் படாத பகுதியில் அமர்ந்திருந்தவர்கள் நில ஒளியில் பயங்கரமாக காட்சியளித்தார்கள். சிறு பறை ஒளி எழுந்து கொண்டிருந்தது. அதனோடு இணைந்து உடுக்கை ஒளி அதற்கு ஏற்ப ஒலித்துக் கொண்டிருந்தது. இவ்விரு ஒளிகளையும் சங்கின் முழக்கம் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தது. உணவு வட்டில் போன்ற வெண்கல தட்டை ஒருவன் ஓசைப்படுத்தி கொண்டிருந்தான். இவ்வளவு கருவிகளும் எழுப்பும் ஓசைக்கு ஏற்ப அவள் நடனமாடி கொண்டிருந்தாள். அவளது காலில் சதங்கை இல்லை. ஆனால் சதங்கை ஒளி போல இரும்பாலான வளையங்களை கோர்த்து ஒருவன் சப்தப்படுத்தி கொண்டிருந்தான். அவளது கரங்கள் நாகம் போல வளைந்தன. பாதங்கள் பூமியில் பாவவில்லையோ என கூறுமாறு அவள் ஆடினாள். அவள் இடை அசைந்தது. அந்த இடை அசைவையே பார்த்து கொண்டிருந்த பைரவன் ஒருவன் குரல் எழுப்பினான். அசைவுக்கு ஏற்ப குலுங்கும் தனங்களின் அழகை கண்டு மோகித்து தானும் ஆட முனைந்தான் காப்பாளிகன். மண்டை ஓட்டில் மதுவை ஊற்றி குடித்துவிட்டு காப்பாளிகன் ஆடத் தொடங்கினான். காப்பாளிகர்கள் மயானத்தில் உள்ள சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்டவர்கள். புலித்தோலை கோவணமாக அணிந்து மண்டை ஓட்டு மாலையை கழுத்தில் அணிந்து சடைமுடி உடையவராக காட்சியளிக்கும் காப்பாளிகர்கள் தமது சமயத்தின் குறிக்கோளை மறந்து மது கொடித்தல், காம களியாட்டங்களில் காலங்கழித்தல் இவற்றில் ஈடுபட்டு நகரங்களில் இருந்து ஒதுங்கி கிராம பகுதிகளில் வாழலாயினர். காப்பாளிக பெண்களும் வாழ்க்கை நெறி தவறி நடக்கத் தொடங்கினர். சத்திய சோமனுக்கு உற்சாகம் பிறந்துவிட்டது என்றான் அருகே இருந்த காப்பாளிகன் ஒருவன். அவன் கையில் உள்ள கபாலத்தில் மது நிறைந்திருந்தது. தேவசோமை ஆட ஆரம்பித்து விட்டால் உனக்கும் எனக்கும் கூட உற்சாகம் பொங்குமே. சத்திய சோமனுக்கு கேட்க வேண்டுமா என்ன என்றான் பைரவன். காப்பாளிகனைப் போல சிவபெருமானை வணங்குபவர்கள்தான் பைரவர்களும். தேவசோமை சுழன்று சுழன்று ஆடத் தொடங்கினாள். மதுவின் போதையும் உடுக்கை மத்தளம் சங்கின் முழக்கமும் அவளது வேகத்தை அதிகரிக்கச் செய்தன. தேவசோமை ஆடும்போது காளி தேவியே ஆடுவது போல தோன்றியது. அவளது விழிகள் கனல் கக்கின. அவள் ஆடை நெகிழ்ந்து கொண்டிருந்தது. சத்திய சோமனால் அவளுடைய வேகத்திற்கு, துடிப்பிற்கு, பம்பரம் போல சுழலும் தன்மைக்கு ஏற்ப அவனால் ஆட முடியவில்லை. ஏய் தேவசோமை, போதும் நிறுத்து. இந்த உலகத்தையே ஏன் இப்படி சுழற்றுகிறாய் என சோமன் குடிமயக்கத்தில் குளறினான். நேற்று என்னுடன் பந்தயம் போட்டாயே, நீ ஆடாவிடில் உன்னை யார் விட்டது? ஏய் சந்திரசூட பைரவா, நீதான் சாட்சி. இவன் தோற்றுவிட்டால் எனக்கு அடிமையாக விட வேண்டும் என தேவசோமை கோரிய போது பரிகாச சிரிப்பு அங்கே எழுந்தது. சத்திய சோமன் தாவி பிடிக்க முயன்றான். அவள் இடையே ஆடும் ஆட்டத்தில் அவளது ஆடை மெல்ல மெல்ல தளர்ந்து கொண்டிருந்தது. ஏய் ஏய், ஆடியது போதும், நிறுத்து. ஆடை அவிழ்வது கூட தெரியவில்லையா? உன்னை இப்போதே கடித்து தின்றுவிட நினைக்கிறார்கள். ஆடை அவிழ்ந்த உன்னை பார்த்தால், ஐயோ தேவசோமை நிறுத்து, நான் உனக்கு அடிமைதான் என அவள் இடையை பிடித்து அவளது ஆட்டத்தை நிறுத்தினான். அவள் அவனது கரங்களில் தவழ்ந்தாள். வாத்திய முழக்கங்கள் நின்றன. கூடியிருந்தவர்கள் தம் தம் கரத்தில் இருந்த மது கிண்ணத்தில் இருந்தவற்றை முழு மூச்சுடன் குடித்தனர். சத்தியசோமன் தேவசோமையின் கரம் பற்றி இழுத்து கொண்டே அருகே புதர் மறைவிற்கு சென்றான். அவன் கால்கள் தள்ளாடின. மணலில் அப்படியே வீழ்ந்தான். என்ன, தள்ளாடி வீழ்ந்து விட்டாய்?
என கூறிக்கொண்டே தேவசோமை நகைத்தாள். அவன் அருகே அமர்ந்து கொண்டு தன் மடி மீது அவனது தலையை எடுத்து வைத்துக் கொண்டு, சத்யா, வர வர உன்னால் சிறிது நேரம் கூட ஆட முடியவில்லை. ஏன், வயதாகிறதா என கேட்டாள். நீ மட்டும் சின்ன குழந்தையோ? உனக்கு வயது கூடும்போது எனக்கு மட்டும் அப்படியே இருக்குமா? இன்று பகலில் ஒரு பருக்கை சோறு கூட கிடைக்கவில்லை. மது இல்லாவிடில் செத்தே போயிருப்பேன் என அவள் மடியில் சிறு குழந்தை போல தலையை புதைத்து கொண்டான். அப்போ எனக்கு பசிக்கிறதே, ஒரு ஊரில் கூடவா சோறு கிடைக்கவில்லை? தேவசோமை கேட்டாள். 2, 3 கிராமங்களிலும் ஆள் அரவமே இல்லை. இன்றைக்கு எல்லோரும் பட்டினிதான். இந்தா, கொஞ்சம் குடி, பசிக்காது. சத்யசோமன் மது பாத்திரத்தை அவளது உதட்டருகே நீட்டினான். தேவசோமை அதை தட்டிவிட்டு அவன் மீது சாய்ந்தாள். இந்த பல்லவ நாட்டிற்கு என்னதான் நேர்ந்து விட்டது? சோற்றுக்கு கூட பஞ்சமா? அதுதான் நான் சொன்னேன், காஞ்சிபுரம் போய்விடுவோம் என்று என தேவசோமை அவன் காதருகில் மெல்ல பேசினாள். மெல்ல மெல்ல பேசு. அங்கே இருப்பவர்கள் காதில் விழுந்தால் கொன்று விடுவார்கள். நமது சபதத்தை மறந்து விட்டாயா? சத்தியசோமன் அவளது அங்கங்களை மெல்ல தடவினான். கை நீள்கிறதே, தொடாதே. வயிற்றில் ஒரு கவளம் விழுந்தால்தான் உன்னுடன் பேசுவேன். அவன் கரத்தை அவள் ஒதுக்கினாள். உனக்கு கொடுத்தால் மற்றவர்கள் கோபப்பட மாட்டார்களா? அவர்களுக்கும் கொண்டு வா, எல்லோரும் ஒன்றாக உண்போம் என தேவசோமை எழுந்து நின்று கொண்டாள். புதர் மறைவிற்கு அப்பால் மது மயக்கத்தில் ஏதேதோ பிதற்றிக் கொண்டே காப்பாளிகர்களும் பைரவர்களும் கூச்சலிடுவது கேட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் ஆழ்ந்து தூங்கி விடுவார்கள். பசி நினைவெல்லாம் மறுநாள் தான். உனக்கு மட்டும் நான் அடுத்த கிராமத்திலிருந்து ஏதாவது வாங்கி வருகிறேன் என்றான் சத்தியசோமன். என்னை விட்டுவிட்டு போக போகிறாயா? முடியாது, நானும் வருவேன் என்றாள் தேவசோமை. ஆடி களைத்திருக்கிறாயே, உன்னால் நடந்து வர முடியுமா? முத்தம்மாள் பாட்டி இருக்கும் அந்த கிராமத்திற்கு தானே போகிறாய்? கூப்பிட்டு தூரம் தானே, நானும் வருகிறேன் அங்கு. எப்போது போனாலும் பாட்டி சோறு போடுவாள். காப்பாளிகர்கள் மீது அவளுக்கு கோபம் உண்டு. ஆனால் உன்னையும் என்னையும் பார்த்தால் அவளுக்கு கோபம் பறந்து போய்விடும். அவள் கோபப்படுவது நியாயம். காப்பாளிகையை தவிர மற்ற பெண்கள் மீது ஆசைப்படலாமா? ஆசைப்பட்டதோடு பாட்டியின் கணவனை குத்தி கொன்றுவிட்டாள். இப்போது ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? பாட்டியே மறந்து போயிருப்பாள். அதனால் தான் நம்மை கண்டு கோபப்படாமல் இருக்கிறாள். இப்பொழுதும் நான் ஒன்று சொல்வேன். நீ கூட என்னை தவிர வேறு எந்த பெண் மீதாவது ஆசை கொண்டதாக தெரிந்ததோ, நானே உன்னை சூலாயுதத்தால் குத்தி கொன்று விடுவேன். தேவசோமை கோபமாக பேசினாள். என்னை கொன்றுவிட்டு நீ என்ன செய்வாயாம்? என்னவோ செய்கிறேன். அப்படியென்றால் உனக்கு வேறு யார் மீதோ ஆசை இருக்கிறது என்று சொல். பூமியில் ஆண் பிள்ளையாக பிறந்தால் ஆசைப்படாமல் முடியுமா? உன்மீது கூட மற்றவர்கள் ஆசைப்படுகிறார்கள். என்ன சொன்னாய்? இங்கேயே உன்னை கிழித்து மாலையாக போட்டுக்கொண்டு விடுவேன். சத்தியசோமா, உன் புத்தி மாறி வருகிறதை நான் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். இப்போதே சொல்லிவிடு, உனக்கு யார் மீது ஆசை? தேவசோமை வழியை மறைத்துக் கொண்டு நின்றாள். சத்தியசோமன் சிரித்து அவளது கரத்தை பிடித்து இழுத்து அணைத்துக் கொண்டு, உன் மனதை அறிய அப்படி சொன்னேன். அதற்குள் இப்படி கோபப்பட்டு விட்டாயே. பசிக்கு உணவு கேட்க நாம் செல்கிறோம் என்பதை மறந்து விட்டாய். நடுநிசியாக போகிறது. வா வா, போகலாம் என்றபடியே கூறினான். இருவரும் ஒற்றையடி பாதையை கடந்து சிறிய சாலைக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போதுதான் தொலைவில் யாரோ ஓடி வரும் ஓசை கேட்டது. சந்திரமாலா பதைக்கு ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவளை தொடர்ந்து ஓட முடியாமல் பிக்ஷு ஒருவர் தொடர்ந்து கொண்டிருந்தார். தேவசோமையும் சத்தியசோமனும் வியப்புடன் நிற்கையில் அவர்கள் அருகே இருந்து ஒரு இளம் வாலிபனும் அவர்களை தள்ளிக்கொண்டு பிக்ஷுவை தொடர்ந்து ஓடினான். அந்த இளைஞன் தேவசோமையையும் சத்தியசோமனையும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். அவர்கள் ஆடிக்கொண்டிருந்த இடத்திற்கு வந்து சேர்வதற்குள் மதுவின் மயக்கத்தால் அனைவரும் மயங்கி கிடக்க தேவசோமையும் சத்தியசோமனும் எங்கோ புறப்பட்டு செல்வதை கண்டவுடன் அவர்களை தொடர்ந்து செல்ல தீர்மானித்தான். அவன் ஏற்றுக்கொண்டிருக்கும் பணி மகத்தானது. கிராமத்தில் உள்ளவர்கள் பசியால் வாடி துடிக்கும் போது யாரோ சிலர் ஏராளமாக தானியங்களை சேமித்து வைத்திருப்பதாக அறிந்தான்.
அதை கண்டுபிடிக்கும் பணியை தானே ஏற்றுக்கொண்டான். காப்பாளிகர்கள் கூட்டத்திற்கு தானியம் பதுக்கப்பட்டுள்ள இடம் தெரிந்திருக்கும். அவர்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு அவர்கள் ஆடிப்பாடும் இடம் நோக்கி வந்தான். தேவசோமையும் சத்திய சோமனும் புறப்பட்டவுடன் அவர்களை பின்தொடர்ந்தான் அவன். அப்போது சாலையில் சந்திரமாலா ஓடி வருவதையும் அவளை தொடர்ந்து பிக்ஷு வருவதையும் கண்டவுடன் ஏதோ ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து அவரையும் தொடர்ந்து ஓடலானான். சந்திரமாலா வீட்டிற்குள் ஓடிச் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். பிக்ஷு தட்டு தடுமாறி ஓடி வந்து கதவை தட்டினார். ஏய், கதவை திற, என்னிடமிருந்து தப்பிவிட முடியாது என பிக்ஷு குரல் கொடுத்தார். சந்திரமாலா நடுங்கிக் கொண்டிருந்தாள். பாட்டி பாட்டி, அதோ அவர் கதவை தட்டுகிறார், என்ன செய்வது பாட்டி? சந்திரமாலா தவித்தாள். யாரவர்? உன்னை ஏன் துரத்தி வருகிறார் என்றபடியே பாட்டி அவளை அணைத்துக் கொண்டாள். அது பெரிய கதை பாட்டி, நான் இப்போது அவரிடமிருந்து தப்பிவிட்டால் பிறகு சொல்கிறேன். என்ன செய்வது இப்போது? கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து விடுவாரே. சந்திரமாலா பயத்தால் பேச முடியாமல் தடுமாறினாள். கதவை உடைத்து விடுவாரோ? அப்படித்தான் உள்ளே வந்தாலும் இந்த உலக்கையால் அவர் மண்டையில் ஒரு போடு போட்டு விடுகிறேன் என முத்தம்மாள் தைரியப்படுத்தினாள். கதவையும் உடைப்பார், இந்த உலக்கையையும் தூள் தூளாக்கி விடுவார். நான் சென்ற வண்டியையே குடை சாய்த்து விட்டாரே. சந்திரமாலாவின் பயம் மேலும் அதிகரித்தது. கதவு மிக பலமாக தட்டப்பட்டது. உடைந்து விழுந்து விடுவது போல கதவை தட்டினார் பிக்ஷு. இங்கிருந்து புறப்படும் போதே எனக்கு மனது சரியாக இல்லை. திருவிட வந்தையில் நாடகம் நடக்காது என ஏதோ உணர்த்தி கொண்டிருந்தது. 4 கல் தொலைவு கூட போயிருக்க மாட்டோம் பாட்டி. வெளிச்சமே இல்லாத வழியே போகையில் பயங்கரமான குரல் கேட்டது. ஏய், யாரது அங்கே? வண்டியை நிறுத்து என கடுமையான குரல். வண்டிக்காரன் நிறுத்தாமல் ஓட்டிக் கொண்டிருந்தான். தூங்கி வழிந்து கொண்டிருந்த வல்லபன் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டான். மறுபடியும் அதே குரல். வண்டியை நோக்கி பலர் ஓடிவரும் ஓசை. இருளில் எனக்கு அடையாளம் தெரியவில்லை. வண்டியை வண்டிக்காரர் நிறுத்தினான். கீழே இறங்குங்கள் என்ற அதட்டல் கேட்டது. நாங்கள் நாடக கோஷ்டியை சேர்ந்தவர்கள், எங்களிடம் பணம் எதுவும் இல்லை என வண்டிக்காரன் முறையிட்டான். தெரியும் தெரியும், பணம் காசு பறிக்கும் திருடர்களா நாங்கள் என கூறி வண்டிக்காரனை நோக்கி ஒரு குத்து விட்டான். வழி மறுத்தவர்களுள் ஒருவன். வண்டிக்காரனோ சுருண்டு விழுந்தான். வல்லவன் நடுங்கிக் கொண்டிருந்தான். ஏய் பெண்ணே, கீழே இறங்கு என ஒருவன் கர்ஜித்தான். வல்லவனும் நானும் மௌனமாக இருந்தோம். ஏய் சந்திரமாலா, கீழே இறங்கு. தாளக்காரா, நீயும் இறங்கு என்ற குரல் எங்கோ கேட்ட குரலாக தோன்றியது. வல்லபன் இறங்கினான். நானும் இறங்கினேன். ஒரு முரட்டுக்கரம் என்னை பற்றியது. வல்லபனுக்கு எங்கிருந்துதான் தைரியம் வந்ததோ. மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடுங்கள் என்றான். தொடர்ந்து, உதயா, முத்தரையா, பைரவா, ஓடி வாங்க, இங்கே பாருங்க, அக்கிரமம் என கற்பனை பெயர்களை கூவினான். அவனுடைய திட்டமும் பலித்தது. யாரோ வருகிறார்கள் என்று எண்ணி மற்றவர்கள் ஓடிவிட்டார்கள். ஆனால் இந்த பொல்லாத பிக்ஷு மட்டும் ஏமாறவில்லை. வல்லபா, யார் பெயரையோ சொல்லி அழைத்து என்னையா ஏமாற்ற பார்க்கிறாய் என கூறி இவன் புஜத்தில் தன் கைத்தடியால் தாக்கினார். நானும் பயந்து ஓரமாக நின்றேன். பிறகு ஓட தலைப்பட்டேன். வல்லவனும் பிக்ஷுவும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்ற தைரியத்தில் தப்பினோம் பிழைத்தோம் என நானும் ஓடினேன். ஆனால் அந்த பொல்லாத பாவியா விடுவான்? என்னை தொடர்ந்து வந்து விட்டார் என்றபடியே கூறி முடித்தாள் சந்திரமாலா. கதவு பலமாக இடிக்கப்பட்டது. பாட்டி, கதவை உடைத்துக் கொண்டு வரும் அவர் கையில் சிக்கிக் கொள்வதை விட உயிரையே விட்டுவிடலாம் என்றாள் சந்திரமாலா நடுங்கிக் கொண்டே. அவளை மேலும் இறுக அணைத்தவாறு பாட்டி, பயப்படாதே, கடவுள் காப்பாற்றுவார் என்றாள். கதவு உடைக்கப்படும் ஓசை. முத்தம்மாளுக்கும் பயம் ஏற்பட்டது. கடவுளே காப்பாற்று, சிவபெருமானே, நாராயணா என்றாள் முத்தம்மா. எல்லோருடைய பெயரையும் சொல்லு பாட்டி. நாராயணா, சோமஸ்கந்தா, காளிதேவி, புத்த பகவானே, அருகதேவா. கதவு மடமடவென முறியும் ஓசை. பாட்டி கூடத்து அகல் விளக்கை ஏற்றினாள். சாய்ந்த கதவின் வழியே யாரும் உள்ளே வரவில்லை. வெளியே தடால் தடால் என்ற ஓசை கேட்டது. கதவை உடைத்து உள்ளே நுழைய முயன்ற பிக்ஷுவை அந்த இளைஞனின் கரம் பிடித்து இழுத்தது. பலமான குத்து ஒன்று பிக்ஷுவின் முகத்தில் பாய்ந்தது.
அதை எதிர்பாராததால் நிலை தடுமாறினார் பிக்ஷு. ஏய், யார் நீ? என் வழியில் குறுக்கிடுகிறாயே? ஊருக்கு புதியவனோ என உருமினார் பிக்ஷு. புதுசோ பழசோ, நீதான் புதியவன். மகான் புத்தரின் புனித நெறியை பாழ்படுத்த வந்த போலி பிக்ஷு. உன்னால் நமது கொள்கைக்கே தீமை என கூறிய அந்த இளைஞன் தட்டு தடுமாறி எழ முயன்ற அவரை மீண்டும் தாக்க தயாரானான். உபதேசம் செய்கிறாயா? ஒளிந்து போ மூடா என பாய்ந்தார் பிக்ஷு. வாலிபன் கீழே சாய்ந்தான். மண்ணில் இருவரும் உருண்டு புரண்டனர். முத்தம்மாள் உடைந்த கதவு வழியே மல்யுத்த காட்சியை பார்த்து அஞ்சி நின்றாள். சந்திரமாலா, இங்கே வா, ஓடி வா. கடவுளாக பார்த்து ஓர் இளம் பிள்ளையை அனுப்பியுள்ளார். பிக்ஷுவுக்கு நல்ல மரியாதை கிடைக்கிறது பார் என குதூகலத்துடன் அவள் கூறினாள். நான் வரவில்லை. பிக்ஷுவை வெல்ல இனி ஒருவன் பிறக்கத்தான் வேண்டும். இன்று எனக்கு முடிவு காலம்தான் என நடுக்கத்துடன் கூறினாள் சந்திரமாலா. ஆனால் நில ஒளியில் பிக்ஷு திரும்பி பாராமல் ஓடிக்கொண்டிருந்தது நன்றாக தெரிந்தது. சிறிது தூரம் அவரை ஓட்டிவிட்டு இளைஞன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். தம்பி, நீ யார்? ஈசனே அனுப்பியது போல வந்தாய். இல்லாவிடில் நாங்கள் அதோ கதிதான் என கூறியபடியே அவனை உள்ளே அழைத்தாள் முத்தம்மாள். அந்த பிக்ஷு போலி. மூதாட்டியை ஒன்றும் செய்ய மாட்டார். அவருக்கு வேண்டியது இளம் பெண் என கூறிவிட்டு மேனி மீது படிந்த மண்ணை தட்டி கொண்டான். முழங்கையில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ஐயோ, ரத்தம், ரத்தம் பாட்டி என சந்திரமாலா பதறினாள். முத்தம்மாள் அவன் கரத்தை பற்றினாள். பலமாக அடிபட்டு விட்டதா தம்பி? என்ன செய்வோம்? இல்லை இல்லை, அந்த போலியிடமிருந்து உங்கள் மகளை காப்பாற்ற முடிந்ததே, அதுவே போதும் என அந்த இளைஞன் அவளை பார்த்தவாறு கூறினான். முற்றத்தின் வழியே நிலவு வந்து இருளை ஓட்ட முயன்றது. தவழ்ந்து வந்த காற்று இதமாக வீசியது. சந்திரமாலா செம்பில் தண்ணீருடன் வந்தாள். பாட்டி, காயத்தை கழுவி ஏதாவது மூலிகையை வைத்து என கூறுவதற்குள்ளாக அவள் குரலில் ஏனோ நடுக்கம் ஏற்பட்டது. முத்தம்மாள் மெல்ல அந்த காயத்தை கழுவினாள். தம்பி, எங்களால் உங்களுக்கு மிகவும் சிரமம். அந்த ஈசனே அனுப்பியது போல சமயத்திற்கு வந்தாய் என்றாள். ஆமாம், ஈசன் தான் அனுப்பினார். நமது சக்கரவர்த்தி பரமேஸ்வரவர்மர் என்னை அனுப்பினார். உணவுப் பொருளை பதுக்கி இருப்பவர்களை கண்டுபிடிக்குமாறு சொல்லி இருந்தார். ஆனால் காமப்பையை கண்டுபிடித்து விட்டேன். போலி மதவாதியை ஒழிப்பதற்கு திட்டமிட்டிருந்தோம். முதல் குற்றவாளியே கிடைத்து விட்டார் என்றான் இளைஞன். உன் பெயர் என்னப்பா? இரவு ஆகாரம் ஆயிற்றா? எங்கிருந்து வருகிறாய்? சந்திரமாலாவை எப்படி சந்தித்தாய் என முத்தம்மாள் கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். குமாரதேவன் என்பது என் தாய் இட்ட பெயர். எங்கிருந்து வருகிறேன், எங்கே போகிறேன் என கேட்காதீர்கள். நல்ல வேளை, நான் உங்கள் மகளை காப்பாற்ற முடிந்தது. எனக்கு உணவு தருவது இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் காப்பாளிகனும் காப்பாளிகையும் இங்கே வரப்போகிறார்கள். அவர்களுக்கு அபார பசி என குமாரதேவன் சொல்லி முடிப்பதற்குள் வெளியே மீண்டும் நாய் குறைக்கும் மொழி. பவதி பிஷாம் தேகி, ஏதாவது இருந்தா போடுங்க என சத்தியசோமன் குரல் கொடுத்தான். பாட்டி, ஏதாவது ஒரு கவலமாவது சோறு போடுங்கோ. பெருங்குடலை சிறுகுடல் தின்றுவிடும் போல் இருக்கிறது என வெளியே மற்றொரு குரலும் கேட்டது. பார்த்தீர்களா, அவர்கள் வந்து விட்டார்கள். நான் இங்கு வந்ததாகவோ பிக்ஷுவை ஓட்டியதாகவோ சொல்லாதீர்கள். அவர்களுக்கு சோறு போட்டு அனுப்புங்கள். அவர்கள் போன பிறகு நான் திண்ணையில் படுத்து தூங்கிவிட்டு காலையில் எழுந்து சென்று விடுகிறேன் என்றான். நனவுதானா? ஏதாவது கனவு காண்கிறோமா என சந்திரமாலா திகைத்து நின்றாள். குமாரதேவனின் சுருண்ட கேசத்தையும் கூர்மையான நாசியையும் அழகிய அதரங்களையும் அதற்கு மகுடம் வைத்தது போன்ற மெல்லிய அரும்பு மீசையையும் உருண்டு திரண்ட தோள்களையும் அவள் இமை கொட்டாமல் பார்த்தவாறு இருந்தாள். குமாரதேவன் சந்திரமாலாவின் பக்கம் திரும்பினான். சந்திரமாலா முகத்தை திருப்பிக் கொண்டு கூடத்தின் பக்கமாக சென்றாள். முத்தம்மாள் ஒரு தட்டில் சோறு எடுத்துக்கொண்டு வாயில் கதவை திறந்து கொண்டு சென்றாள். குமாரதேவன் கூடத்தின் ஒரு மூலையில் மறைவாக நின்றான். ஏய் சத்தியசோமா, நினைத்த வேளையில் இப்படி வந்தால் யார்தான் சோறு போடுவார்கள் என்றாள் முத்தம்மா. பல்லவ நாட்டில் பஞ்சம் வந்தாலும் முத்தம்மா பாட்டி வீட்டில் பஞ்சம் வராது தெரியுமோ
என கூறி காவி பற்கள் தெரிய நகைத்த சத்தியசோமன், பாட்டி, நீங்கள் தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதும் தெரியும் என்றான். எப்படி தெரியும்? அந்த பொல்லாத பிக்ஷு இங்கே வந்து கலவரம் செய்வான் என்பதும் தெரியுமா என கேட்டாள் முத்தம்மாள். பொல்லாத பிக்ஷு ஓடி வந்ததையும் அவரை தொடர்ந்து இளம் வாலிபன் ஒருவன் ஓடி வந்ததையும் பார்த்தோமே, எங்கே அவர்கள் என சத்தியசோமன் கேட்டான். மதுவின் வாடை முத்தம்மாளின் வயிற்றை குமட்டியது. அவர்கள் போய்விட்டார்கள். அந்த இளைஞன்? அவனும் தான், அவனும் போய்விட்டான். காப்பாளிகர்கள் இருவரும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள். பிறகு, சரி பாட்டி, நீ 200 வயது வாழணும், வயிற்றுக்கு அக்னிக்கு பால் வார்த்தாய் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார்கள். பெருமூச்சு விட்டவாறு முத்தம்மாள் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே சென்றாள். தெருக்கோடிக்கு சென்று சத்தியசோமன், ஏய் தேவசோம, அந்த இளைஞன் அதற்குள் எங்கே போயிருப்பான்? இப்படியே மறைவில் இருந்து பார்ப்போம், அவனை பார்க்காமல் நாம் போகக்கூடாது என்றான். சோமா, சோற்றை எடு, தின்று விட்டு உட்கார்ந்திருப்போம். நீ தேடிக்கொண்டிருந்த இளம்பிள்ளை கிடைத்து விட்டான், இனி நமக்கு வெற்றிதான் என்றாள். காப்பாளிகர்கள் போய்விட்டார்கள் என்ற எண்ணத்தில் சிறிது நேரம் கழித்து குமாரதேவன் திண்ணையில் வந்து படுத்தான். களைப்பின் மிகுதியால் உடனே உறங்கியும் விட்டான். கிழக்கே வெள்ளி முளைக்கவில்லை. குமாரதேவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். கையில் சூலாயுதம் ஏந்தி கொண்டிருந்த காப்பாளிகர்கள் கோஷ்டி ஒன்று அவனை சூழ்ந்து கொண்டது. மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.